இன்றைக்கி ஒரு உங்களோட பகிர்ந்து கொள்கிற விஷயம் இருக்குது. என்னென்னா, அந்த காலத்துலலாம் ஆசிரியர்கள் தான் ஒரு மரியாதை இருக்கும். பயப்படுவாங்க, பசங்க பயப்படுவாங்க. அம்மா அப்பாவை கூட குழந்தைங்கள கொண்டாந்து விட்டுட்டு அவன் கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரிச்சிருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் கண்டித்து வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ ஊடகங்கள் நிறைய வந்துருச்சு. அவற்றின் செயல்பாடுகள் மிக மோசமான செயல்பாடுகளாகவும் இருக்கின்றது. எல்லாத்தையும் சொல்ல பெரும்பாலும் பரவலாக தான் இருக்குது. பெற்றோர்களால் பிள்ளைகளை கண்டிக்க முடியவில்லை, ஆசிரியர்களாலும் கண்டிக்க முடியவில்லை. ஆகையினால் அவர்கள் தறிகெட்டு அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். பொறுப்பானவர்களை பற்றியே பேசலை, தறிகெட்டு அலைபவர்களை பற்றி பேசுகிறேன். அவங்க எல்லாரும் இந்த டீனேஜில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் ஆண்பாலோ அல்லது ஆண் பெண்பாலோ ஈர்க்கப்பட்டு அதை லவ்னு ஒரு முத்திரை குத்தி அவங்களாவே நினச்சிக்கிறாங்க. எனக்கு இவனை பிடிச்சிருக்குங்க உடனே அதுக்கு லவ்னு பேர் வச்சிடுறாங்க. கிடையாது. லவ் என்பது மிக ஆழமானது. காதல் என்பது ஒரு மிகச்சிறந்த ஆழமான ஒரு உணர்வு. அது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வராது. பார்த்த உடனேலாம் ஈர்க்கப்பட முடியாது. ஆகையினால் அதை நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, தே ஆர் பெக்கிங். பிச்சை கேட்குற மாதிரி ஒரு ஆணோ பெண்ணோ என்னை லவ் பண்ணு, என்னை லவ் பண்ணு, என்னை லவ் பண்ணு அப்படின்னு சில சமயம் பார்த்திங்கன்னா பைத்தியம் மாதிரி அலையிறாங்க. அது அவசியமா? ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அது அவர்களுடைய செயல்பாடுகளில் தெரியும். ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. கட்டாயப்படுத்தி அந்த ஒரு காதல் என்றக்கூடிய சொல்லில் அன்பை எனக்கு கொடுன்னு போய் பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு, ஆணாக இருந்தால் பொண்ணோட மூஞ்சில் என்ன பண்ணுறான், ஆசிடை ஊற்றிட்டு போயிடுறான். பெண்ணாக இருந்தால் மூலையில் உட்காந்து முக்கிய அழுகுது. தேவையா இது? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் முதல்ல உங்களை ஆராய்ங்க. ஒரு 25 வயதில் தான் உங்களுக்கு அந்த உண்மையான காதல்னு புரியும். அதுக்கு முன்னாலெல்லாம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வெறும் இன்ஃபேக்சுவேஷன், இனக்கவர்ச்சி. அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. படிக்கிற காலத்தில் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். கல்வியில் மட்டுமே உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும். எப்பொழுதுமே இந்த காதல் என்று சொல்லக்கூடிய அன்பிற்காக நீங்கள் பிச்சை எடுக்காதீர்கள். அழகான எல்லாமே அன்பை கொடுக்கும் என்று நினைக்காதீர்கள். அன்பும் பண்பும் ஒரு மனிதனை மிகச்சிறந்த மாண்புள்ள மனிதனாக மாற்ற வேண்டும் என்றால் நாம் எவரிடமும் அன்பிற்காக பிச்சை எடுக்கக்கூடாது. அந்த அன்பு தானாகவே நம்மை நாடி வரும்பொழுது தான் அது உண்மையாகும். அதற்கு உங்களுக்கு காலகட்டம் நிறைய இருக்குது. 15, 16, 18, 20க்கு உள்ளாக நீங்கள் அந்த உணர்வுக்கு ஒரு முத்திரை குத்தி உங்களுடைய எதிர்காலத்தை வீணடித்து கொள்ளாதீர்கள். இது ஒரு வேண்டுகோள். ஏன்னா ஆசிரியராலையும் செய்ய முடியல, அம்மா அப்பாவாலையும் செய்ய முடியல, ஊடகங்களால் கெட்டு குட்டிச்சுவராக போய்கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் எண்ண ஓட்டங்களை நீங்கள் மட்டுமே மாற்றிக்கொள்ள இயலும். அதனால் கவனமாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்பதே வெறும் காதல் மட்டும் கிடையாது. அதனால் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன். நன்றி. நாளை அடுத்து நாம் வேறு ஒரு பதிவில் சந்திக்கலாம்.